ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 9th புக்ல இருக்கக்கூடிய ஒரு போயம் ஸ்டாப்பிங் தி வூட்ஸ் அண்ட் ஸ்னோவி ஈவினிங் தான் பார்க்க போறோம். இதோடைய ஆத்தர் யார் அப்படின்னாக்கா ராபர்ட் ஃப்ரோஸ்ட். ஓகேவா? இந்த போயமுடைய ஆத்தர் இந்த போயம் எப்படி லிங்க் பண்ணலாம் அப்படின்னா, இந்த போயம் ஃபுல்லாவே ஒரு ஃபாரஸ்ட் குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ராஸ்ட் ஃபாரஸ்ட் அப்படின்றத லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் ஃப்ரோஸ்ட் பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். இவருடைய டைம் பீரியட் 1874 to 1968. ஆல்சோ இவருடைய பாண்ட் கொடுத்திருக்காங்க 26th March 1874. ஆல்சோ இவர் 40 இயர்ஸ் வந்து ஒரு அன்னோன் என்டிட்டியாவே இருந்திருக்காரு. இவர் லிட்ரேச்சர் ஆரம்பிச்ச டைம் ஒரு 40 இயர்ஸ் வந்து இவர் அவ்வளவா ஒரு ஃபேமஸ் கிடையாது. ஆல்சோ ஒரு 4 புலிட்சர் பிரைசஸ் வாங்கியிருக்காரு. புலிட்சர் பிரைசஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, யூஎஸ்ல ஒரு ஃபேமஸான ஹையஸ்ட் நேஷனல் அவார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லிட்ரேச்சர் ஆர்ட்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கவங்களுக்கு அந்த புலிட்சர் பிரைஸ் அப்படின்னு தருவாங்க. ஆல்சோ இவர் அன்அபிஷியல் போயட் லாரெட்டாவும் இருந்திருப்பாரு. போயட் லாரெட் அப்படின்னா அரசவை புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அரசால நியமிக்கப்படுவாங்க இல்லையா, அவங்கள அரசவை புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இவர் பீப்புளுக்கு ரொம்ப இணக்கமா இருந்திருப்பாரு. ஸோ அன்அபிஷியல் போயட் லாரெட் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க. அன்அபிஷியல் போயட் லாரெட். ஆல்சோ ஜான் எஃப் கென்னடி அந்த ஃபார்மர் பிரைம் பிரசிடென்ட் இருப்பாரு. அவருடைய இனாகிரேஷனுக்கு இவர் சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருப்பாங்க. இவருடைய இம்பார்ட்டன்டான ஒர்க்ஸை பார்த்துடலாம். The roads not taken, west running brook, mending wall, after apple picking up. இந்த நாலுமே இவருடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, போயம்குள்ள போலாமா? இந்த போயமுடைய சினாரியோ என்ன அப்படின்னாக்கா, டிராவலர் அவருடைய ஹார்ஸ் கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்கும் போது ஒரு வழியில ஒரு விண்ட் ஸ்னோ வந்து ஒரு வூட்ஸ் மேல வந்து விழற அழக பார்த்து வழியில நின்று ரசிச்சிட்டு இருக்காரு. அப்போ அவர் ஹார்ஸ் கிட்ட சில விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அவருடைய ஹார்ஸ் கிட்ட என்னென்ன சொல்லிட்டு இருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. Whose woods these are? I think I know. His house is in the village, though he will not see me stopping here to watch his woods fill up with snow. ஓகேங்களா? ஓகே, இந்த woods அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஃபாரஸ்ட் அப்படின்னா ரொம்ப பெரிய அடர்ந்த காடு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அங்க நிறைய ட்ரீஸ் இருக்கு, அதை வூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வூட்ஸ் யாருக்கு சொந்தமானது அப்படின்ட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்சோ இந்த வூட்ஸுக்கு சொந்தமானவர் இந்த வில்லேஜ்ல அவருடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும். ஆல்சோ இங்க நின்று இந்த ஸ்னோ வந்து விழற அழகா நான் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கேன் இல்லையா, அப்படி நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அவரால் பார்க்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்றாரு. The little horse must think it queer to stop without a farmhouse near between the woods and the frozen lake, the darkest evening of the year. ஓகே, என்னோட லிட்டில் ஹார்ஸ் வந்து ரொம்ப ஸ்டேஜா ஃபீல் பண்ணும். ஏன்னா பொதுவா நான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கிட்ட தான் நிப்பாட்டுவேன். ஆனா இங்க நான் எங்க நிப்பாட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு பக்கம் ஃப்ராசன் லேக், இன்னொரு பக்கம் வூட்ஸ். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் நிறுத்திருக்கேன். ஏன் இங்க வந்து நிறுத்திருக்காங்க அப்படின்னு அது நினைக்கும். ஆல்சோ இது வந்து ஒரு டார்க்கஸ்ட் ஈவினிங் இந்த இயர் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. டார்க்கஸ்ட் ஈவினிங் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு வின்டர் சீசன்னாலே பொழுது சீக்கிரமா போயிடும் இல்லையா, ஒரு 6 மணினாலே ரொம்ப இருட்டா இருக்கும். ஸோ அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு இந்த இயர்லயே இதுதான் டார்க்கஸ்ட் ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. He gives his harness bells a shake to ask if there is some mistake. அவருடைய ஹார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, அவருடைய ஹார்னஸ் பெல்ஸை நல்லா ஷேக் பண்ணுதான். ஷேக் பண்ணி இங்க ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு அது கேட்கற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஹார்னஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அனிமல்ஸோட உடம்புல ஒரு ஸ்டாப் மாதிரி கட்டியிருப்பாங்க. இந்த ஸ்டாப்பை தான் வந்து ஹார்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அந்த ஸ்டாப்பை வச்சு ஸ்பீட் கண்ட்ரோல் பண்றது அப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த ஹார்னஸ்ல ஒரு பெல் மாதிரி தொங்க விடுவாங்க, அதான் ஹார்னஸ் பெல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஷேக் பண்ணி தான் அது கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. The only other sounds the sweep of easy wind and downy flake. இந்த டவுனி இந்த ஸ்னோ வந்து அழகா இந்த காத்து மேல விழுறதும் அந்த விண்டோட பொறுமையான சவுண்டையும் தவிர வேற எந்த சவுண்டுமே இந்த இடத்துல கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. The woods are lovely, dark and deep. அந்த ஃபாரஸ்ட் எப்படி இருக்குனாக்கா ரொம்ப அழகா இருக்கான், சேம் டைம் அது ரொம்ப மிஸ்டரியஸாவும் இருக்கான். But I have promises to keep and miles to go before I sleep. ஓகே, அவர் அந்த அழகா நின்று ரொம்ப ரசிச்சே பார்த்துட்டு இருக்காரு. ஆனா அவர் அங்கேயே நிக்க முடியாது இல்லையா, அவருக்கும் நிறைய ப்ராமிசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. அது அவர் ஸ்லீப் அப்படின்றது வந்து டெத் இண்டிகேட் பண்ணுது. அவர் சாவறதுக்குள்ள அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நான் இன்னும் நிறைய போகணும், அண்ட் மைல்ஸ் டு கோணும், நிறைய தூரம் போகணும் அப்படின்றது இங்க சொல்ல வராரு. ஓகே, இந்த போயம்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
இந்த டிராவலர் போக வேண்டிய தூரம் வந்து அந்த ஃபாரஸ்ட் கிடையாது, அவர் போக வேண்டிய டெஸ்டினேஷன் அந்த ஃபாரஸ்ட் கிடையாது, அவர் வேற ஒரு இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஸ்னோ வந்து விழற அழகை பார்த்து அங்கேயே நின்று அங்கேயே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நின்னுட்டாரு. சோ தட் அங்கேயே நின்னுட்டா அவருடைய லைஃப் அதுவே கிடையாது, அடுத்தடுத்து அவர் போகணும் இல்லையா. அதனால நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாம நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும் அப்படின்றத இந்த போயம்ல சொல்லியிருப்பாரு. ஓகே, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் லைன்ல ஹூஸ் வுட்ஸ் ரெண்டுமே வந்து அலிட்ரேஷன். நெக்ஸ்ட் மை லிட்டில் ஹார்ஸ் மஸ்ட் திங்க் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹார்ஸ் வந்து திங்க் பண்ண முடியாது, திங்கிங் வந்து ஹியூமனோட ஆட்ரிபியூட், அதை ஹார்ஸ்க்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ இது பர்சனிஃபிகேஷன். பிட்வீன் த woods அண்ட் ஃப்ரோசன் லேக் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு இன்னொரு பக்கம் ஃப்ரோசன் லேக், இன்னொரு பக்கம் ஃபாரஸ்ட், நடுவில் அவங்க நிக்கிற மாதிரி ஒரு இமேஜினேஷன் போயிருக்கும், அதுதான் இமேஜரி. The darkest evening in the year, darkest evening சொல்லிட்டு வின்டர் சீசனை தான் இன்டைரக்டா சொல்லியிருப்பாங்க. சோ மெட்டஃபார். ஓகே, இங்க miles to go before I sleep and miles to go before I sleep அப்படின்ற லைன் ரெண்டு வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கும். சோ ரிப்பீட்டிஷன். That's the poem. இப்போ கிளாசரி பார்க்கலாம். ஓகே, ஆல்சோ இந்த லாஸ்ட் ரெண்டு லைன் இருக்குங்க இல்லையா, அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்ற ரெண்டு லைனை நம்ம ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு அவருடைய டேபிள்ல பிளாக் லெட்டர்ஸா எழுதி வச்சிருப்பாரு. எதுக்கு அப்படின்னா அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ரிமைண்ட் பண்ணிக்கிறதுக்காக. அதுவும் இங்க கொடுத்துருப்பாங்க. இதையும் நம்ம கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. யாரு அப்படின்னு கேட்பாங்க, ஜவஹர்லால் நேரு, நம்ம எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். எதுக்கு அப்படின்னா டு ரிமைண்ட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஓகே, கிளாசரி வாங்க. குயர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறது. அந்த ஹார்ஸுக்கு கொஞ்சம் புதுசா தெரியும் இல்லையா, அதான். woods அப்படின்னா the area of land covered with a thick growth of trees, forest தான் சொல்லியிருக்காங்க. harness அப்படின்னா straps and fittings by which a horse is fastened to cart or carriage. அது உடம்புல இருக்கிற ஸ்டாப் தான் வந்து harness அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. frozen அப்படின்னா உறைஞ்சு போற ஐஸ். ஸ்வீப் அப்படின்னா டு மூவ் ஸ்விஃப்ட்லி அண்ட் ஸ்மூத்லி, ரொம்ப பொறுமையா அந்த காத்து மூவ் ஆயிருக்கும், அதுதான் ஸ்வீப் அப்படின்னு சொல்றாங்க. டவுனினா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபி. ஃபிளேக் அப்படின்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் ஸ்னோ ஃபிளேக், அந்த பனி குட்டி குட்டியா வந்து விழுறதுதான் ஸ்னோ ஃபிளேக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாங்க. He will not see me stopping here to watch his woods fill up with snow. ஓகேவா, இந்த woods உடைய ஓனரால என்ன பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீன்றது இந்த ஓனரை குறிக்குது. whom does he refers to கொஸ்டின் இருக்கு. identify the season in these lines. இங்க fill up with snow அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்னோனாலே மோஸ்ட்லி வின்டர் சீசன்ல தான் வரும். ஸோ என்ன சீசன்ட்டு அதை வச்சு ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். my little horse must think it queer to stop without a farmhouse near. Who is the speaker? My little horse அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாருடைய லிட்டில் ஹார்ஸ் அப்படின்னா அந்த ஆத்தருடைய லிட்டில் ஹார்ஸ் தான். ஸோ மைன்றது ராபர்ட் ஃப்ராஸ்ட் குறிக்குது. Why should the horse think it queer? ஏன் அந்த ஹார்ஸுக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகுது அப்படின்னா, பொதுவா நிப்பாட்டாத ஒரு பிளேஸ் இல்லாம வேற ஒரு பிளேஸ் நிறுத்திருக்காரு, ஒரு வித்தியாசமான பிளேஸ் நிறுத்திருக்காரு அப்படின்ட்டு அது ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் பண்ணுது. ஓகே, பிக் அவுட் தி ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே, இந்த ரெண்டு லைன்ல என்ன ரைமிங் வேர்ட்ஸ் அப்படின்னாக்கா queer, near அப்படின்றதுதான். He gives his harness belt a shake to ask if there is some mistake. Whom does he refers to in these lines? A harness belt shake பண்றது யார் அப்படின்னாக்கா அவருடைய ஹார்ஸ் தான். So the horse. Why does he gives his harness belt a shake? ஏன் அது ஹார்னஸ் பெல்ட் ஷேக் பண்ணுச்சு அப்படின்னாக்கா இங்க ஏதாவது பிரச்சனையா அப்படின்ட்டு கேட்கற மாதிரி அது ஷேக் பண்ணும், அதுதான் சொல்லியிருப்பாங்க. To ask if there is some mistake. How does the horse communicate with the poet? Horse எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அப்படின்னாக்கா அவருடைய ஹார்னஸ் பெல்ட் ஷேக் பண்ணி தான் கம்யூனிகேட் பண்ணுது. Giving harness belt a shake. The woods are lovely, dark and deep, but I have promises to keep. How are the woods? அந்த woods எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. Lovely, dark and deep. Whom does I refers to?
ஐ ஹாவ் ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆத்தருக்கு தான் நிறைய ப்ராமிசஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஐ ரெஃபர்ஸ் டு ஆத்தர். வாட் ஆர் த ப்ராமிசஸ் the speaker is talking about? ப்ராமிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா அவருடைய லைஃப்ல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் லைஃப். And miles to go before I sleep and miles to go before I sleep. Why does the poet has used the same line twice? அதை ஏன் 2 வாட்டி யூஸ் பண்ணிருக்காங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா அதை இம்பார்ட்டன்ஸை கம்பல் பண்ணி நம்ம கிட்ட சொல்றதுக்காக தான். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். எக்ஸ்பிளைன் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். பிஃபோர் ஐ ஸ்லீப், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. நம்மளுடைய டெத்துக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுனால தான். கம்ப்ளீட் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பிஃபோர் டெத். ஓகே, இங்க ரைமிங் ஸ்கீம் கேட்டிருக்காங்க. போயமை பார்க்கலாம். நோ ஸ்னோ தோ. ஏ ஏ ஏ பி ஏ சேம் சவுண்டா வருது. சோ ஏ ஏ பி ஏ. குயர் நியர் இயர். இது பாருங்க, இது மூணுமே சேம் சவுண்டா இருக்கு. சோ ஏ ஏ இன்னொரு டிஃபரெண்டா இருக்கு. ஏ ஏ பி ஏ. He gives his harness bells to shake. இந்த பாருங்க, ஷேக், மிஸ்டேக், ஸ்வீப், ஃபிளேக். இந்த ஸ்வீப் மட்டும் தான் டிஃபரெண்ட் சவுண்டா இருக்கு. சோ ஏ ஏ பி ஏ. ஃபோர்த் ஸ்டான்ஸா டீப், கீப், ஸ்லீப், ஸ்லீப். நாலுமே ஒரே மாதிரி இருக்கு. சோ ஏ ஏ ஏ ஏ. ஓகே, அவ்வளவுதான் போயம். தேங்க்யூ.